ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா 100 லெசன் சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லெசன் 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் ரிவிஷன் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யுஎன்ஓ, இது பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன? ரிலேஷன் பிட்வீன் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உரிமைக்கும் கடமைக்கும் உள்ள ரிலேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸோட முக்கியத்துவம். யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1948 நடைமுறைப்படுத்தப்பட்ட யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஹியூமன் ரைட்ஸ்னால் இண்டிவிஜுவல் ப்ளஸ் சொசைட்டி. அதாவது பிறப்பால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தனிநபரும் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாகவும் அவங்க விருப்பப்படி வாழ்கிறதுக்கு உறுதி செய்வது தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை. ரேஸ், செக்ஸ், நேஷ்னாலிட்டி, எத்னிசிட்டி, லாங்குவேஜ், ரிலிஜியன், இதற்கு எல்லாம் அப்பாற்பட்டு எந்த வேறுபாடின்றி மனிதர்களுக்கான ஒரு இயல்பான உரிமை தான் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை. ஓகே, எத்னிசிட்டின்னா இனக்குழுக்களின் தன்மை. நெக்ஸ்ட், யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். ஹியூமன் ரைட்ஸ் டாக்குமெண்ட் எழுதுறதுக்கு, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் ஆவணம் எழுதுறதுக்கு சில ப்ரிகர்சர்ஸ், சில முன்னோடிகள் இருக்குது. இதிலிருந்து தான் அந்த ஹியூமன் ரைட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, த மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215 இங்கிலாந்து. மேக்னா கார்ட்டானா மக்களுக்கு புதிய உரிமை வழங்குதல், அரசரை சட்டத்திற்கு உட்படுத்துவது. இதான் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215. தி பெட்டிஷன் ஆஃப் ரைட் 1628 இங்கிலாந்து. மக்கள் உரிமைகளின் தொகுப்பு. ஹியூமன் ரைட்ஸோட டாக்குமெண்ட் தான் த பெட்டிஷன் ஆஃப் ரைட் 1628 இங்கிலாந்து. ஏபஸ் கார்பஸ் ஆக்ட் ஆஃப் 1679. ஏபஸ் கார்பஸ் ஆக்ட் ஆஃப் 1679 இங்கிலாந்து. மக்கள் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் தான் ஏபஸ் கார்பஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் 1689. சில அடிப்படை குடிமக்கள் உரிமைகளை அமைத்தல். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சில அடிப்படை குடிமக்கள் உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, த ஃப்ரெஞ்ச் டிக்ளரேஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் 1789. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சட்டத்தின் கீழே அனைத்து குடிமக்களும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரான்ஸ் டாக்குமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, கான்ஸ்டியூஷன் அண்ட் பில். இது பார்த்தீங்கன்னா குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது. குடிமக்கள் உரிமைகளை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த யூஎஸ் கான்ஸ்டியூஷன் அண்ட் பில். செகண்ட் வேர்ல்டு வார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மனித உரிமைகள், அதுக்கான வலுவான எழுச்சி ரைஸ் ஆச்சு. லைஃபு, ஃப்ரீடம், ஃபுட்டு, இந்த பிளேஸு, நேஷன், இதுக்கெல்லாம் உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி பீப்புள் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் தான் 1945 யூஎன் சார்ட்டர் டிராஃப்ட் தயாரிக்கிறாங்க. 1945 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யுனைடெட் நேஷன் சார்ட்டர் டிராஃப்ட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 24th October 1945. 24th October 1945. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அமைதி, பாதுகாப்பு, சோஷியல் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், இந்த எல்லாத்தையும் சேர்ந்து முக்கிய கருப்பொருளாக இது விளங்குது. இது எல்லாத்தையுமே பார்க்குது. அதாவது பீஸ், செக்யூரிட்டி, சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் இவங்க டீல் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் UDHR
அதாவது பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் அசம்பிளியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் லா கொண்டு வந்தது தான். மனித உரிமை கமிஷன் அப்படின்னு சொல்லி எலனர் ரூஸ்வெல்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃப்ராங்க்லின் அமெரிக்க பிரசிடென்ட் அவங்களோட ஒய்ஃப் தான் இந்த எலனீர் ரூஸ்வெல்ட். இது எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1948 டிசம்பர் 10 வந்து கொண்டு வராங்க பாரிஸில். ஃபைனலாக 1948 டிசம்பர் 10 கொண்டு வராங்க. வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்லி யூஎன் அசம்பிளி பொது தீர்மானம் பார்த்தீங்கன்னா 217A. இதை வந்து நினைவு கூறும் வகையில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 வந்து நம்ம வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் 1950 ஓகே. ப்ரியாம்பிள் ஆஃப் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷனை நம்மளோட ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷனில் ப்ரியாம்பிள் அதாவது இன்ட்ரொடக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே, இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஹியூமன் ரைட்ஸோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 185 நேஷன்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. 500 லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் இன் த வேர்ல்டு. 185 நேஷன்ஸில் அவங்களோட கான்ஸ்டியூஷன்ஸில் இது வந்து சேர்த்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சைரஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 539 BCயில் வந்து இருந்திருக்கு. சைரஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் பெர்ஷியா. இவர் பார்த்தீங்கன்னா ரைட் டு ரிலிஜன் வந்து கொடுத்தாரு. அதாவது அடிமையாக இருந்த மக்களை சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்க உரிமை வந்து இவர் கொடுத்தாரு. ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான தடயம் ஆவணம் பார்த்தீங்கன்னா அக்காடியன் லாங்குவேஜில் இருக்குது. யூஎன் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி 6 லாங்குவேஜில் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க யூஎன் அசம்பிளி. ஃபஸ்ட்டு 4 ஆர்டிகல்ஸ், அதாவது இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு 4 ஆர்டிகல்ஸை யூஎன் அசம்பிளியில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது. 5 ரைட்ஸ் இருக்குது: சிவில், பொலிட்டிக்கல், அதுக்கப்புறம் சோஷியல், எக்கனாமிக், கல்ச்சர். ஓகே, சிவில்னா கவர்மெண்ட் வந்து நமக்கு அடிப்படை உரிமை வந்து தரும். பொலிட்டிக்கல்னா அரசாங்கம் கவர்மெண்ட் அமைப்பது, நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இது பண்ணுறது, அரசியல் உரிமை யூஸ் ஆகிறது தான் இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகே, எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாதாரத்தில் நம்ம எந்த பிஸ்னஸ் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கல்வி, சுகாதாரம், உணவு, உடை, தங்குமிடம், இதுக்கெல்லாம் வந்து ரைட்ஸ் தான் கொடுக்குற ரைட்ஸ் தான் இந்த சோஷியல். நெக்ஸ்ட் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா சமய சுதந்திரம், மொழி பேச உரிமை, எந்த மொழி வேணால் பேசலாம். நெக்ஸ்ட் எக்கனாமிக் அண்டு சோஷியல் கவுன்சில், இதுதான் பார்த்தீங்கன்னா யூஎன் அசம்பிளியோட பிரின்சிபல் ஆர்கன். ஓகே, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 12th October 1993. இது ஒரு இண்டிபெண்ட் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல், இண்டிபெண்ட் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் அரசியலமைப்பு சாரா ஒரு இதுதான் இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 5 years, அப்படி இல்லைனா 70 years முடிஞ்ச உடனே இவங்களோட பீரியட் வந்து ஸ்டாப் ஆகிடும். பிரசிடென்ட் தான் இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அதாவது சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். இதில் 5 டிவிஷன்ஸ் வந்து இருக்குது: லா, இன்வெஸ்டிகேஷன், பாலிசி, ரிசர்ச், ப்ரோக்ராமிங், ட்ரைனிங், அட்மினிஸ்ட்ரேட்டிவ். 5 டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் 5 டிவிஷன்ஸ் இருக்குது. இதோட ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்க தான் இதோட ஜாப். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12th April 1997.
ஃபஸ்ட்டு இது 12th October 1993 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 12th April 1997 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் கான்கரஸ் லிஸ்ட்டு, அதாவது மாநில பொதுப்பட்டியல். அது கீழே அது கீழே உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் தொடர்பான மனித உரிமை மீறுதல் பற்றி விசாரிக்கிறது தான் இவங்களோட வேலை. ஓகே, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 7th ஷெட்யூலில் வந்து வரும். ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தான் பார்த்தீங்கன்னா சேர்பர்சனாக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டாகவும் இருக்கலாம், ஹை கோர்ட்டாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் டீம்டு மெம்பர்ஸ், அதாவது நேரிணை உறுப்பினர்கள். இவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டி, நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட், நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன். இந்த கமிஷனுக்கெல்லாம் நம்ம டீம்டு மெம்பர்ஸ், அதாவது நேராக டைரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகே, ஆர்டிகல் 24 வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு லேபர் பற்றி சொல்லுது. சைல்டு லேபரை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 39F, ஆர்டிகல் 39F என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக குழந்தை வளர இது வந்து வலியுறுத்துது. ஆர்டிகல் 39F. ஆர்டிகல் 45 சில்ட்ரன் எஜுகேஷன், அனைவருக்கும் வந்து குழந்தைகள் அனைவருக்கும் வந்து கல்வி அப் டு 6 years வரைக்கும் கம்பல்சரி கல்வின்னு சொல்லி வற்புறுத்துது. ஆர்டிகல் 45. ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு 20th November 1989. ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு, அதாவது யுனைடெட் நேஷன் அசம்பிளி ஆர்டிகல் 1 பிலோ 18 குழந்தைகள் வந்து தொடர்பான மாநாட்டின் அறிக்கை தான் இந்த ரைட் ஆஃப் சைல்டு யூஎன் மாநாட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. லாஸ் ப்ரொடெக்ட் சைல்டு, சைல்டுக்கு எதிராக குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தர சட்டம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், குழந்தைகளுக்கு வந்து இலவசமான கல்வி 6 to 14 வயசு வரைக்கும் கம்பல்சரி தரணும். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21A. ரைட் டு சைல்ட் லேபர் ஆக்ட், பிலோ 15 நோ ஒர்க், அதாவது 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து கீழே இருக்கிற சில்ட்ரனை வேலையில் வந்து அமர்த்தக்கூடாது. ரைட் ஆஃப் சைல்ட் லேபர் ஆக்ட் 1986. ஜூலின் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000. ஜூலின் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000 கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு, சில்ட்ரனை வந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்கள கேர் பண்ணுறதுக்கான ஒரு சட்டம் தான் ஜூலின் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000. சிறார் நீதி சட்டம். போஸ்கோ ஆக்ட் ப்ரொடெக்ட் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ், அதாவது பாலியல் குற்றத்திலிருந்து சைல்டு பாதுகாக்கும் சட்டம் தான் போஸ்கோ ஆக்ட். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1098 ஹெல்ப்லைன், சைல்டு ஹெல்ப்லைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 24 hours ஃப்ரீ எமர்ஜென்சி ஃபார் சைல்டு. 24 hours வந்து இது வந்து இயங்கும். அது மட்டும் இல்லாத சைல்டு மேரேஜ், சைல்டு லேபர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிரான வன்கொடுமை இதில் பாதிக்கப்பட்டால் இவங்க வந்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம். உமன்ஸ் ரைட்ஸ், டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் 1979 யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ரைட்ஸ் ஃபார் உமன், அதாவது யுனைடெட் நேஷனில் 1979 பார்த்தீங்கன்னா எந்தவித பாகுபாடு இல்லாமல் ஒரு மசோதா, அதாவது உமன்ஸுக்கான பாகுபாடு நீக்கி ஒரு மசோதா வந்து கொண்டு வந்தாங்க. யூஎன் பாதுகாப்பு சபை அவங்க தான் வந்து இது கொண்டு வந்தாங்க. சர்வதேச உரிமை மசோதா அப்படின்னு சொல்லி இது சொல்லுவாங்க. 1995 பார்த்தீங்கன்னா 4th வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் உமன்ஸ் வந்து நடந்தது 1995. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸோட உரிமைக்காகவும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது. 4th வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் உமன் 1995. யூஎன் டெவலப்மெண்ட் ஃபண்டு ஃபார் உமன், உமனுக்கான யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்டு
வந்து உருவாக்குனாங்க 1995. ஓகே. சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா முதுமை காலத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து பாதுகாக்கவும் ஆதரிக்கவும் இந்த சீனியர் சிட்டிசன் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 1978 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லி, 1979 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் சில்ட்ரன். ஃபஸ்ட்டு உமன், அதுக்கப்புறம் சில்ட்ரன். 1978 1979. ஓகே. சில சட்டம், அதாவது மனித உரிமைக்கான சில சட்டத்தை வந்து நாம் பார்க்கலாம். உமன்ஸுக்கு, பர்டிகுலராக உமன்ஸு. இந்து மேரேஜ் ஆக்ட் 1955. திருமண வயது, அதாவது திருமண வயது 21 தான் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்து மேரேஜ் ஆக்ட். இந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856. அதாவது இந்து விதவைகள் மறுமண சட்டம் 1856 கொண்டு வந்தாங்க. இந்து சக்சஷன் ஆக்ட் 1956. உமன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் அவங்களுக்கும் அதில் வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்து சக்சஷன் ஆக்ட். டவுரி ப்ராகிபிஷன் ஆக்ட் 1961. இது பார்த்தீங்கன்னா வரதட்சணை வந்து வரதட்சணை வாங்கினா கடுமையான தண்டனை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஈவ் டீசிங் ஆக்ட் 1997. ஈவ் டீசிங் ஆக்டுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நிவாரணம் வந்து இதில் அளிக்கப்படுகிறது இந்த ஆக்டில். இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1999. அதாவது உமன்ஸை இன்டீசெண்டாக மேக்சின்ஸ், நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி சித்தரித்தா தண்டனை வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லி இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1999 கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948. பிளான்ட் லேபர் ஆக்ட் 1951. மைன்ஸ் ஆக்ட் 1952. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் பாதுகாப்பு, பெண் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு, அதுக்கான சட்டம் தான் இந்த 4 சட்டம். ப்ரொடெக்ட்ஸ் த உமன் ஒர்க்கர்ஸ். நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. குடும்ப வன்கொடுமைக்கு எதிராக, அதாவது ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் ஃபேமிலியில் எதுனா வந்து துன்புறுத்தினாங்கன்னா இந்த சட்டம் வந்து பாதுகாக்குது. ஓகே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸு பாதுகாப்பது வந்து நம்ம எல்லாருடைய பொறுப்பு. இதனால் பார்த்தீங்கன்னா பீஸ், ஹார்மோனி, அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன், இது எல்லாமே வந்து இதுக்கு எல்லாமே வந்து பேஸாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து இருக்கும். ஓகே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெசன் வந்து டுமாரோ பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.